ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முளைக்கட்டின ராகி மாவு இருக்குங்களே, ரெடிமேடாக இருக்கும். அதை வச்சுட்டு இந்த பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் 2 வகையாக நான் பிரிச்சுருக்கேன். ஒன்று ப்ளெயினான பிஸ்கெட்டு, அப்புறம் நட்ஸ்லாம் ஆட் பண்ணியும் பிஸ்கெட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு. அதுக்கு 100 கிராம்ஸ் கிட்ட பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே அளவுக்கு 100 கிராம்ஸ் கிட்ட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணணும். அந்த நாட்டு சர்க்கரையோட கொஞ்சம் கூட கருக்கு முறுக்காக இருக்கக்கூடாது. நல்லா மழன்னு இருக்கிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ராகி மாவு இருக்குங்க இல்லையா, இது 1 கப்பு, அதாவது 100 கிராம்ஸ் கிட்ட அதை எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட மில்க் பவுடரு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் ஏதாவது வெண்ணிலா எசன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு 100 கிராம் கிட்ட 100 கிராம் கிட்ட கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரையும் அந்த நாட்டு சக்கரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணணும். எனக்கு ரோபோ மிக்சர் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு, அந்த கிளிப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, மாவையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைகிற மாதிரி மாவு ரெடியாக இருக்கணும். இப்போ நீங்கள் இதை ரோலாக பண்ணி கூட பிஸ்கெட் கட்டரில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உருண்டையாக இது பண்ணியும் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க ஒரு 180 டிகிரியில். இந்த பிஸ்கெட் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நான் பாதி போர்ஷனை ப்ளெயினாக பண்ணிட்டேன். மீதி பாதி போர்ஷனுக்கு இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இதை ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பரான பிஸ்கெட் ரெடி. சூப்பர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் வைஸ்லையும் செமையாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் நீங்கள் இந்த ராகி மாவு மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். கோதுமை மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 200 கிராம் கிட்ட நீங்கள் ராகி மாவுமே ஃபுல்லுமே ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இதை நம்ம நான் கையாலே உருண்டை பிடிச்ச மாதிரி வச்சேன் இல்லையா, நீங்கள் சப்பாத்தி ரோலரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட நீங்கள் மெலிசாக வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நல்லா பிஸ்கெட் மாதிரியே உங்களுக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும்.